நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குண்ணா, பார்க்கலாண்ணா. பசங்க காமெடி காமெடி நல்லா பண்ணியிருக்காங்க. சின்ன பசங்க 2 பேர் நல்லா பண்ணியிருக்காங்க. சொல்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, பார்க்கலாங்க. நல்லா இருக்கு படம். முன்னாடி கும்கி 1 பார்த்துருக்கேன். அதோட இது கொஞ்சம் நல்லா இருக்குண்ணா, பார்க்கலாண்ணா. இது நல்லா இருக்குண்ணா. யானை நல்லா சூப்பராக பண்ணியிருக்கு. அந்த ஹீரோவும் நல்லா பண்ணியிருக்காங்க. மலை அதெல்லாம் நிறைய காட்டியிருப்பாங்க. இல்லை, அது நல்லா மலைகள் இதெல்லாம் நல்லா பார்க்குறதுக்கு இயற்கை அந்த காட்சிகள்லாம் நல்லா இருக்குங்க. அந்த காட்டு பகுதி அந்த இதெல்லாம் நல்லா இருக்குது. அந்த ஹீரோவும் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த பசங்களும் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. சொல்லி பாட்டுலாம் செம்ம பெரிய ஹிட்டு. ஆமாம், பாட்டு ஒரு 2 பாட்டு ஓரளவுக்கு பரவாயில்லண்ணா, பரவாயில்ல, நல்லா இருக்குண்ணா. 2 பாட்டு. எது சார்? அதான் பரவாயில்ல, நல்லா நடிச்சிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட்டு, நல்லா நடிச்சிருக்காரு. ஓரளவுக்கு பரவாயில்லண்ணா. ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. கும்கி அதோட இது கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த ஹீரோ கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காருண்ணா. நல்லா பண்ணியிருக்காரு. அந்த படம் நல்லா இருக்குங்க, பார்க்கலாங்க. குடும்பத்தோடு பார்க்கலாங்க. கண்டிப்பாக டெஃபினட்டாக நல்லா இருக்கு. குடும்பத்தோடு பார்க்கலாண்ணா. நல்லா இருக்குது. போர் அடிக்கிற மாதிரி இல்லை, நல்லா இருக்குண்ணா. போர் பிடிக்காம சூப்பராக இருக்குங்க. கதை நல்லா இருக்கு, பார்க்கலாம். மூவி வந்து சூப்பராக வந்திருக்குங்க. ஏன்னா பேசிக்லி வந்து பிரபு சாலமன் சாரோட ஃபேனு. ஸோ அவருக்காகவே படம் பார்க்கணுன்னு வந்தேன். அண்ட் வந்து படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வராதிங்க. ஏன்னா கும்கி 1 பார்த்துட்டு வந்தவங்க அதே மாதிரி இருக்கும்னு நினச்சிங்கன்னா நோ. கும்கி 2 இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். ஆனால் நல்லா இருக்குது. கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா க்ரீனரியாக இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. அண்ட் மியூசிக்கும் நல்லா இருக்குது. நிவாஸ் கே பிரசன்னா அவருக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆண்ட்ரூஸ் கலக்கியிருக்காரு. படம் ஃபுல்லாக வந்து நம்மளை சிரிக்க வைக்கிறது ஆண்ட்ரூஸோட பொறுப்பாக இருந்தது. ஜாலியாக இருந்துச்சு. நீங்கள் ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் பிளைண்டாக கும்கி பார்க்க வந்தீங்கன்னா ஹாப்பியாக போவீங்க. ஆமாம், இதில் சாங்ஸ் வந்து நான் சில சாங்ஸ் எல்லாம் கேட்க தான் பிடிக்கும்ல, அந்த மாதிரி இந்த சாங்ஸ் கேட்க பிடிக்கும். அண்ட் இதில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா வந்து எப்போவுமே எனக்கு அனிமல் மூவிஸ் பிடிக்கும். மனுஷங்களை விட அனிமல்ஸ் தான் பயங்கர பாசக்காரங்க அப்படிங்கிறத இந்த படத்துலையும் கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். ஏன்னா எந்த ஒரு முகம் சுளிக்கிற மாதிரியான காட்சி ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம பார்த்துட்டு போகலாம். சில மூவிஸ் பார்த்துட்டு என்னடா இது குட்டீஸை தெரியாமல் கூட்டு வந்துட்டோன்னு யோசிப்போம். அந்த மாதிரி இல்லை, குட்டீஸே என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக படத்தை பாருங்கள். எஸ், விஷுவல்ஸுமே அதான் சொன்னேன், கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு. இந்த வெயில் காலத்தில் நம்மளால் ட்ரிப்பு போக முடியலையேன்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த படத்தை பார்த்துக்கலாம். படம் ஃபுல்லாக சிலுசிலுன்னு காற்று, மரம், செடி, கொடி, அருவிலாம் காட்டி அழகாக பிரபு சாலமன் சார் அவரோட டச்சை கொடுத்துருக்காரு. ஸோ ஜாலியாக வந்து படத்தை பார்த்துட்டு போகலாம். எஸ், கண்டிப்பாக நான் தான் சொன்னேன். கும்கி 1 வந்து ரொம்ப கிளாசிக்கான பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் போய் பார்த்து பிடிச்ச படம். அதே மாதிரி இதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அந்த படத்தை இதையும் கம்பேர் பண்ணாதீங்க. அது வேற இது வேற, ஆனால் நல்லா இருக்கு. கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ. பதிவு பண்ணணும். ஆமாம், கண்டிப்பாக படம் சில்ட்ரன்ஸுக்கே நல்லாயிருக்கும். ஆனால் முதியவர்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, படம் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க, பரவாயில்ல, நல்லா. குங்கு பார்த்துருக்கேன். அது சூப்பர். அது வேறு கேரக்டரே வேறு. அதனால் இதுவும் பரவாயில்ல. இருந்தாலும் ஒரே கேரக்டரில் போய்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் மற்றபடி காட்டுக்குள்ளே புகுந்து இவ்வளோ தூரத்துக்கு இது பண்ணி இருக்கிறது கொஞ்சம் சின்ன கதை தானே, பரவாயில்ல. அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது ஒரு காமெடி இப்படிலாம் இருக்குது, இதில் கொஞ்சம் இல்லை. அது இவர் புது முகம்னா நல்லா நடிச்சிருக்காரு. இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. மலை இதெல்லாம் பயங்கரமாக கேமராமேன்லாம் ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. சாங்கு இதில் ஒரு சாங்கு அது நல்லா இருக்கு. ஆமாம், முதல் படம் எடுத்திருக்கேன். அதனால் பரவாயில்ல நடிப்பு. ஆக்டிங்லாம் பரவாயில்ல சார். ஹீரோ நல்லா இருக்காரு. சார் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. நல்லா இருக்குது, படம் பார்க்கலாம். உண்மையிலே நல்லா இருக்குது. இதில் இதுதான் அறிமுகமா? கொஞ்சம் நல்லா இருக்கு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு.
போர் அடிக்கிற மாதிரி ஃபேமிலியோட பார்க்கலாமாண்ணே? பார்க்கலாம்.